சிந்தாமணி காதல் அப்படிங்கிறதுக்கு இந்த காசு பணம் அப்புறம் தகுதி அதெல்லாம் தெரியாது. 2 மனசு பிடிச்சிருந்தா போதும். அதனால தான் இதெல்லாம் நடக்குது. அப்படிங்கும்போது ஏய் 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 அப்படின்னு இந்த பக்கம் சிந்தாமணி அப்படியே கையெல்லாம் ஓங்கிக்கிட்டு இருக்கா. இது நடக்கிறத கொஞ்சம் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரேகாவை ஒரு ரூம்லேயே பூட்டி வச்சுருக்காங்க. பூட்டி வச்சுருக்கும் பொழுது அவங்க தயவு செஞ்சுமா என்னை வெளில விடுங்கம்மா, என்னை வெளில விடுங்கம்மா அப்படின்னு திருப்பி திருப்பி தட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த பாரு ரேகா கண்ணு, நாங்கள் சொல்கிறத கேளு, அப்பாவும் அம்மாவும் உனக்கு நல்ல முடிவை தான் எடுப்போம், கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோ. ஏற்கனவே போட்ட கேஸ்லேருந்து அந்த சத்யா திருட்டு வெளில வந்துட்டான். எல்லாத்தையும் நான் வந்து அந்த முத்து மீனா தான் காரணம். சீக்கிரமாகவே அவனை மொத்தமாக காலி பண்ணிவிட்டு அப்புறமா நீ வெளில வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் அப்படின்னு வந்து பேச அப்படியே வந்து ரேகா அழுதுகிட்டே உள்ளே உட்காந்துருக்காங்க. இதுக்கிடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீனா இப்போ முத்து ஆட்டோ கார் ஸ்டாண்டில் இருக்கும்போது கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னா அவர் ஃபோன் எடுக்கிறார். ஃபோன் எடுத்தால் சுற்றி இவரோட டிரைவர்ஸ்லாம் 5 பேர் நின்றுட்டு இருக்காங்க. இவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் மாற்றி மாற்றி காசை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. செல்வம் வேற வந்து அந்த வேன் காசையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கொடுத்த காசெல்லாம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே முத்து வந்து என்ன மீனா இப்போ கணக்கு செட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னாச்சு, ஏன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக பேசுகிற அப்படின்னு வந்து கேட்ட உடனே எங்கள் சத்யா அப்படின்னா என்ன சத்யாவுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. எங்க அவங்க அம்மா வீட்டுக்கா அப்படின்னா ஆமா அப்படின்னு இதோ வரேன் அப்படின்னு வேகமா நேராக கிளம்பி அங்கே போய் பார்த்தா உள்ளார வந்து சந்திரால இருந்து இதுக்கப்புறம் எல்லாருமே மாற்றி மீனா சீதா எல்லாம் அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன் அழுதுகிட்டே இருக்காங்கன்னு பார்த்தா சத்யா வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு அந்த ஓனரும் அனுப்பி விட்டாராம். அவன் ரேகாவை எப்படி கால் பண்ணி ட்ரை பண்ணாலுமே அவன் பேசவும் முடியல, என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையாம். அதனால ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு ஒருத்தர் கால் பண்ணி வந்து ரோட்டோரமாக படுத்து கிடக்குறான் அப்படின்னாங்க. பார்த்தா வந்து பக்கத்தில் போன ஒரு வண்டியெல்லாம் வந்து காலில் லைட்டாக இடிச்சிட்டு போயிருக்கு. அவன் காலில் காயமாக இருக்குது, அது கூட தெரியாமல் போதையில் தூங்கிட்டு இருந்தான். இப்போ தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் கட்டு போட்டு வந்து உள்ளே படுக்க வச்சுருக்கோம். அவ்வளோ குடிச்சிட்டே இருந்திருக்கான், என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல அப்படின்னு டேய் அப்படின்னு ஒரு உள்ளார போகிறார். ஐயோ இல்லைங்க அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னா எந்திரா அப்படின்ட்டு சத்யாவை எழுப்ப அவர் வந்து முத்துவை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு. மாமா என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியல மாமா, ரேகா எனக்கு வேணும் மாமா, ரேகாவுக்கும் நான் இல்லாமல் இருக்க முடியாது, அவங்க அப்பா அம்மா ஏதோ பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டா, எங்கே இருக்கான்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்க. எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்டா, அதுக்காக குடிக்கிறது தீர்வாகுமா, ஏதோ ஜாலிக்கு என்னைக்கோ ஒரு நாள் குடிக்கிறது வேற, மொத்தமாக வந்து குடிக்கே வந்து அடிமையாகி அதுதான் காப்பாற்றுன்னு நினைக்கிறதே வேறடா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காரு முத்து. பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு கால் வருது. கால் வந்தோடனே ஏதோ அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது அப்படின்னு வந்து இப்போ சத்யா வந்து அழுதுகிட்டே ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்தா அது ரேகா. சத்யா அப்படின்னு ரேகா அப்படின்னு இவங்க எஞ்சி உட்காராங்க. எல்லாரும் உள்ளார வந்துட்டாங்க ரூமுக்குள்ளார. சந்திராலேருந்து சீதா மீனா எல்லாரும் சுற்றி நின்று பார்த்த உடனே வந்து ரேகா வந்து இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, உன்னை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, இங்கே வீட்டில் பெருசாக பிரச்சனை பண்ணுறாங்க, ஏதோ பிளான் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு மாப்பிள்ளை ஆஸ்திரேலியாவில் மாப்பிள்ளைன்னு பேசுகிறாங்க, எனக்கு தெரியாமலே என்கிட்ட ஒரு பழைய என்கிட்ட வீசா இருக்குது, ஆஸ்திரேலியா வீசா, அந்த வீசாவை வச்சு என்னை அங்கே அனுப்பிடலான்னு பார்க்குறாங்க, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குது, அதனால தான் வந்து திடீர்னு மயங்கிற மாதிரி ஒரு ட்ராமா போட்டு இப்போ என்னை கொண்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஹாஸ்பிட்டலில் இருந்து போன உடனே நேராக பெங்களூர் கூப்பிட்டு போயிட்டு பெங்களூரில் வச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பணும்னு பேசுகிறாங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து இப்போ சத்யா அப்படியே தலையை பிடிச்சிட்டு வந்து என் வாழ்க்கை போச்சுங்கிறார். என்னடா ஆச்சு அப்படின்னா இல்லை ரேகாவை வந்து இப்படி ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப பார்க்குறாங்க, அவளை கொண்டு போய் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் நேரம் இருக்காங்கிறா, ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டல் சுற்றி அவங்க ஆளுங்க இருப்பாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரியல அப்படின்னு வந்து பேசின உடனே தான் வந்து இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு டக்குன்னு முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து செல்வத்துக்கு கால் பண்ணுறாரு. செல்வத்துக்கு கால் பண்ணி ஃபோனை வைக்க அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சிந்தாமணி அவங்க கார் எடுத்து கிளம்பலாம் அப்படின்னு வந்து மெதுவாக வந்து அவங்க காரில் வந்து ஏறுறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு வாசல்ல இருந்து வந்துட்டு இருக்காங்களா, திடீர்னு ஒரு சுற்றி போய் முகமூடி அணிஞ்சு ஒரு 4-5 பேர் வந்து அவங்களோட டக்குன்னு வாயை பொத்தி ஒரு காரில் ஏற்றிட்டு போக பின்னாடி ஆளுங்கெல்லாம் போன உடனே டக்குன்னு வந்து இப்போ ரேகாவோட அப்பாவுக்கு கால் வருது. கால் வந்தோடனே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னா வந்து யாருன்னே தெரில சார், வந்து அம்மாவை தூக்கிட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு வந்து சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டல் சுற்றி இருக்க ஆட்கள்லாம் அனுப்பிவிட்டு எல்லாரும் சேர்ந்து பல இடத்துல போயிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதே சமயத்தில் ஒரு ஆம்புலன்ஸில் டாக்டர் மாதிரி வந்து கோட் போட்டு மீனா, அதுக்கப்புறம் வந்து கூட 2 அசிஸ்டன்ட் மாதிரி வந்து சத்யாவும் முத்துவும் மாஸ்கெல்லாம் போட்டு அவங்க தனியாக அந்த ஆம்புலன்ஸில் வந்து இறங்குறாங்க. ஆம்புலன்ஸில் இறங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தோட ஆளுங்க செல்வத்தோட மற்ற டிரைவர் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்தா சிந்தாமணியை தூக்கியிருக்காங்க. அவங்க எதுவுமே பேசாமல் சிந்தாமணியை ஒரு ரோட்டோரமாக இறக்கி விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க.
அவங்க இங்கே தான் இருக்கேன் நான் அப்படின்னு கால் பண்ண எல்லாரும் இங்கே வந்ததுக்கப்புறமா ஏதோ சதி மாதிரி இருக்குது. அவனுக்கு எதுவுமே பேசல, நேராக ஏற்றி கொண்டு வந்து இங்கே வந்து விட்டு போயிட்டானுங்க. ஏதோ கேபில் இறக்கி விட்ட மாதிரி பண்ணுறானுங்க. ஏதோ ஒரு தப்பு நடக்குது. ரேகாவை சுற்றி யார் இருக்கா அப்படின்னா, ரேகாவை சுற்றி எல்லாரும் தான் இங்கே ஒன்று தேடி வந்துட்டோமே அப்படின்னு அது சொன்ன உடனே, ரேகாவை டக்குனு போய் பாருங்க அப்படின்னு சிந்தாமணி கத்திட்டு அவங்க காரில் ஏறி வர அடியாட்களோட வராங்க. அந்த பக்கம் அவங்களும் கிளம்பி வராங்க. கிளம்பி அவங்க ரேகாவோட அப்பா ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து நேராக கிளம்பி உள்ளார வரும்பொழுது ரேகாவை டக்குனு ரூமுக்குள்ளே போய் பார்த்துட்றாங்க இவங்க 3 பேருமே. மீனா, அதுக்கப்புறம் வந்து சத்யா, முத்து எல்லாருமே. சத்யாவை பார்த்தோன்னே அவங்க கட்டி பிடிச்சிட்டு, இந்த சத்யா நீ இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன், இங்கேருந்து எப்படியா கூட்டு போயிடு அப்படின்னு வந்து பேசும்பொழுதே அவங்க ஆளுங்கெல்லாம் இப்போ வந்துட்டாங்க போல இருக்கு. பெல்ல சத்தம்லாம் கேட்குது அப்படின்னு வந்து முத்துவும் பார்க்குறாரு. முத்துவும் பார்த்துட்டு டக்குனு இவங்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒரு சாரியை சுற்றி விட்டு, பழைய சாரி ஒன்று சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக தலையில் ஒரு விக்க வச்சுட்டு கண்ணாடியை போட்டு முகமூடியை போட்டு தரன்னு வெளில கூட்டு போயிட்டுருக்காங்க. இவங்கள கிராஸ் பண்ணி அவங்க போகும்பொழுதே இவங்கெல்லாம் நேராக உள்ளார வந்து பார்த்தா உள்ளார யாருமே இல்லை. உள்ளார யாரும் இல்லை, என்னென்னு தேடுங்க அப்படின்னு அதெல்லாம் தேட ஆரம்பிக்கும் போதே இவங்க ஆம்புலன்ஸில் ஏறி நேராக கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து கால் பண்ணுறாரு சிந்தாமணிக்கு. கால் பண்ணிம்மா, உங்கள் பொண்ணு தான் நினைக்கிறேன், உங்கள் பொண்ணு இங்கே ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்திருக்காங்க, கல்யாணம்னு பேசுகிறாங்க, என்னென்னு பாருங்கம்மா அப்படின்னு வந்து சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கும் பழைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி, ரேகாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி, அவங்க அங்கே தான் இருக்காங்களாம், வாங்க போய் இந்த கல்யாணம் நடந்துடவே கூடாது அப்படின்னு அவங்க திரும்பி கிளம்பி வராங்க. இங்கே வந்து உள்ளார வந்தவுடனே வந்து டக்குன்னு மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, சத்யா இதுக்கு மேலே தாமதிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டு ஒரு சாரியை நீட்டுறாங்க. பட்டு சாரியை வாங்கிட்டு அப்படியே வந்து ரேகா முகத்துலாம் ஒரு புன்னகை ஆகிடுது. கரெக்டாக காரெல்லாம் வந்து நிற்குது, ஆம்புலன்ஸ் வந்து நிற்குது, அந்த இப்போ 2 ஜீப் வந்து நிற்குது. எல்லாம் இறங்கி குடுன்னு ஓடி வராங்க. இந்த பக்கம் சிந்தாமணி, ரேகாவோட அப்பா, அடியாட்கள்லாம் உள்ளார ஓடி வந்து பார்த்தா கரெக்டாக தாலியை கட்டிகிட்டு இருக்காரு சத்யா இப்போ வந்து ரேகாவுக்கு. அதை பார்த்து அவங்க ஷாக் ஆகும் பொழுதே பக்கத்தில் போலீஸ்காரங்களாம் நின்று அவங்க கைத்தட்ட வேற செய்கிறாங்க. அந்த கான்ஸ்டபிள், என்னம்மா இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு வந்து கேட்க, இல்லை ஏன்னு கத்திட்டே வர, அது வந்து என் தகுதி என்ன, உங்கள் தகுதி என்ன அப்படின்னா, நீங்களும் பூக்கட்டி தான் ஆரம்பிச்சிங்க, அப்புறம் பணக்காரர் வர கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அப்புறம் வட்டிக்கு விட்டீங்க, அப்புறம் அவரே விட்டு பிரிஞ்சு வந்தீங்க, இப்போ அநியாய வட்டி கூட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள்லாம் தகுதியை பற்றி பேசலாமா? காதலுக்கு தகுதியெல்லாம் என்ன தெரியும்? அவங்க 2 பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, அவங்க 2 பேரும் நீங்கள் பிரிக்க நினச்சிங்க, ஆனால் விதி வலியது, சேர்ந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பேச, ரேகா ஒழுங்கா என் கூட வந்துரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, இந்த பாருங்கம்மா அவங்க இங்கே வந்து கல்யாணமே முடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே தான் கடத்தல் கேஸ்னு போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல, நான் இனிமேல் உங்க கூட வரமாட்டேன் மம்மி அப்படின்னு இந்த பக்கம் ரேகா வேற கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிந்தாமணி, சத்யா அண்ட் ரேகா கல்யாணம் நடந்ததுனால அப்படியே வெகுண்டெழுந்து எந்த மாதிரி பழி வாங்குற நடவடிக்கையெல்லாம் ஈடுபட போறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த கதை போக்கு எப்படி இருக்கு? இன்னொரு பக்கம் ரோகிணி கொஞ்சமா டம்மி ஆயிட்டாங்களோ, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. கூடவே அழகே அழகு சீரியலும் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாண்டியன் ஷோஸ்லயும் பல திருப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? எந்த சீரியல் நீங்க இப்ப பாக்குற சீரியலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எந்த சீரியல் முடிஞ்சா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, ஒருவேளை நீங்க என்ன இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அதே மாதிரி மறக்காமல் வந்து நம்மளோட இன்னொரு சேனலையும் பாருங்கள். தேங்க்யூ.